ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக ஜிஎஸ்டி ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க 10ஆம் வகுப்பு வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரூ. 28,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 17த் மார்ச்க்குள்ளார நீங்க ஆஃப்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணணும். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்சைஸ்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கு. போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு அங்க தான் இருக்க போது. இங்கேருந்து உங்களுக்கு கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் 18,000லேருந்து 56,900 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 18,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 28,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க 17த் மார்ச்க்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இத நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாரி இருக்கும். இத கரெக்ட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து, இங்க குடுத்திருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். இங்க பாருங்க ரோல் நம்பர் குடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து நீங்க ஃபில் பண்ண வேணாம். இது வந்து ஆஃபீஸ் யூஸ்ன்னே சொல்லிட்டாங்க. இங்கருந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு, இதில வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபோட்டோக்கு கீழயும் அதே மாரி இங்க வர்ற மாரி வந்து இங்க நீங்க சைன் பண்ணிருங்க. இந்த ஃபோட்டோ மேல நடுவுலலாம் நீங்க சைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கீழ தான் நீங்க வந்து சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க, உங்களோட 10த் மார்க் ஷீட்ல எப்படி உங்களோட நேம் இருக்கோ, அத வந்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம்ல இருந்து, உங்களோட மதர் நேம்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர்ல இருந்து, உங்களோட ஆதார் நம்பர், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருக்கிற மாரி டேட் ஆஃப் பர்த் குடுத்துருங்க. அத வேர்ட்ஸ்ல வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி இதில எழுதிருங்க. அதே மாரி வந்து இங்க குடுத்திருக்கிற மாரி உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகுதுங்கிறத நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது அதில உங்களுக்கு இயர் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 30 இயர்ஸ் அப்டின்னா, 30 இயர்ஸ் 3 மந்த் உங்களுக்கு 5 டேஸ் ஆகுது அப்டிங்கிறத வந்து கரெக்ட்டா நீங்க வந்து இதில மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலா, ஃபீமேலான்னு ஃபில் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் நோன் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நீங்க இதில ஃபில் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி, உங்களோட குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க ஃபில் பண்ணுங்க. கம்பல்சரி கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் நீங்க யூஆர் கேட்டகரில வரீங்களா? இல்ல ஓபிசில வரீங்களா? அப்படிங்கிறத வந்து இங்க டிக் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா, இந்த ரைட் 1ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க இருந்தா இங்க இடத்துல 1ன்னு குடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க வந்து டேஷ் குடுத்துருங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, கீழ இத நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதையும் இதில வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, நீங்க இந்த இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க வந்து டேஷ் வந்து நீங்க போட்டுருங்க. ஃபில் பண்ணாம விட வேணாம். நீங்க எல்லாத்துலயும் டேஷ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளேஸ், டேட் வந்து நீங்க குடுத்துட்டு, இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து நீங்க இதில வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க இணைக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க. ஆதார் கார்ட்ல இருந்து உங்களோட ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த சர்டிஃபிகேட் வந்து வைங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்ல. இதெல்லாம் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டா வந்து நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அது மறந்துறாதீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து பாருங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதாவது 2 செல்ஃப் அட்ரஸ்ட் வந்து நீங்க என்வலப் கவர் வந்து வைக்கணும். அதாவது ஸ்டாம்ப் ஒட்டாத கவர் தான் நீங்க வைக்க போறீங்க. 25 சென்டிமீட்டர் இன்டூ 12 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. 2 கவர் வந்து இந்த மாரி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அந்த கவர்ல வந்து டூ அட்ரஸ்ல வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்க வந்து இதில வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த கவரையும் வந்து நீங்க வந்து இதில இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 2 கவர் வந்து இணைச்சுக்கோங்க. அதே மாரி வந்து 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதையுமே இதில நீங்க வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க வந்து பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆர்டினரி போஸ்ட்டோ இல்ல ஸ்பீட் போஸ்ட் வழியா இங்க குடுத்திருக்கிற அட்ரஸ்க்கு, இந்த கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, அந்த 2 கவரு, உங்களோட 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரே இதில இணைச்சு, அத வந்து பார்த்தோன்னா, தனியா ஒரு போஸ்ட் கவர் ஒண்ணு பெருசா ஒண்ணு வாங்கி, அந்த கவர்ல வந்து இது எல்லாத்தையும் நீங்க வச்சு, நீங்க வந்து மெயினா வந்து மேல வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்ன்னு போட்டு கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் டூ அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஜாப்ப பொறுத்தவரைக்கும் கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு எந்த மாரி வந்து வொர்க் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, கேண்டீன் தான் உங்களுக்கான வொர்க்கே இருக்க போது. டீ, காஃபிலாம் நீங்க மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ற மாரி இருக்கும். வெசல்ஸ்லாம் நீங்க வாஷ் பண்ணணும். கிளீனிங் பண்ணணும் டேபிள இந்த மாரிலாம் இருக்கும். ஆனா பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கேண்டீன்ல தான் வந்து உங்களுக்கான வொர்க்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 17த் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி ஆல்ரெடி நான் சொன்னது தான் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஓபிசில வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்க 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தாலும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க 10த் தான் மெட்ரிகுலேஷன் அதாவது நீங்க மெட்ரிகுலேஷனோ, ஸ்டேட் போர்டு அந்த மாரி எதா இருந்தாலும் சரி 10த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டா தான் வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து புரமோஷன் அடிப்படையிலயோ இல்லன்னா வந்து டெபுடேஷன் பேஸ்லயோ அந்த மாரிலாம் வந்து எடுக்கல. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செலக்ஷன பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலக்ஷன் இருக்க போதுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் எங்க நடக்கும்னா, கோயம்புத்தூர்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் வழியா நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.